வணக்கம். நான் டாக்டர் சேவர்கொடியன். நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தோடனும் பல் துலக்காதீங்க. என்ன டாக்டர் இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி எந்திரிச்சோடனே எல்லாம் ப்ரெஸ் பண்ணி தான் பழகியிருக்கோம் சின்ன வயசுலேருந்தே. ஆமாங்க, நம்ம எப்போயுமே பல் துலக்கிறன்றது சாப்பிட்ட உடனே துலக்கிறது தான் நல்ல பழக்கம். அது கையிட்ட சாம்பலோ நம்ம ஹெர்பல் பல்பொடியோ வச்சு விளக்கிக்கிறது பெஸ்ட்டு. ப்ரெஸ்ஸு வந்து 3 டைம் போடணும்னு அவசியம் இல்லை 2 டைம் விளக்கணும்னு அவசியம் இல்லை. 1 டைம் விளக்குனா போதும். அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தால் நைட்லேயே ஹெர்பல் பேஸ்ட் வச்சு, அதாவது க்ரீன் சிம்பிளில் இருக்க ஹெர்பல் பேஸ்ட்டு வச்சு நைட்டே ப்ரெஸ் பண்ணிடுங்க. காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம வாயில் இருக்க ஃபஸ்ட்டு சலைவா நம்மளோட உமிழ்நீர், உயிர்நீர்மோ நம்ம உடம்புல இருக்க அத்தனை டிசீஸையும் க்யூர் பண்ணுற ஒரு நல்ல ஒரு அருமருந்துனா அமிர்தம்னா அது நம்மளோட உமிழ்நீர் தான். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்துகிறது. காலையில் எழுந்திரிச்சோடனே வாய் குப்பிளிச்சு உமிழ்ந்துடுறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நைட்டு நம்ம சாப்பிட்ட உணவுத்துகளோடு தூங்கும்போது நம்ம பல் இடுக்குகளில் அந்த உணவுத்துகள் இருக்கிறதுனால செம்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு வளகலப்பாக இருக்கிறதுனால ஒரு அருவருப்பு தன்மையை கொடுக்குது. அதனால நம்ம மிதிச்சோன்னா பல் விளக்குற ஃபீலிங்ஸ் வரும். நைட்டே ப்ரெஸ் பண்ணிவிட்டு படுத்துட்டோம்னா வாயில் இருக்க ஃபஸ்ட்டு சலைவாக இன்க்ளூடிங் இன்ஃப்ளமேஷன் உள்ளே இருக்க கட்டிகளை கூட கரைக்கிற பவர்ஃபுல் ஆன்டி ஆக்ஷன் நம்மளோட எச்சில். ஒரு காலத்தில் நம்ம கையில் புண்ணு வந்தாலும் காலில் புண்ணு வந்தாலும் எச்சிலை தொட்டே ஆற்றிடுவோம். ஒரு ஹேபிட் நம்மகிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இப்போ நிறைய வைரஸ் கிருமிகளோட அபாயத்தினால வாயில் கை வைக்கிறதுக்கே நம்ம இன்றைக்கி பயப்படுற சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் காலையில் பல் விளக்காமல் இரவே பல் விளக்கிங்க. காலையில் எழுந்த உடனே நல்ல ஒரு நார்மல் வாட்ரு இல்லைன்னா நீராகாரம் அல்கலைன் வாட்டராக நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பல் விளக்க வேணாமா டாக்டர் அப்படின்னா விளக்க தேவையில்லை. நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி வச்சுருவாங்க. அது எதுக்கு அப்படின்னா தொண்டையில் இருக்க விஷத்தன்மையை முறித்து வெளில எடுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம இனிப்பான பேஸ்ட்டுகள் வச்சு விளக்கும்போது அது உள்ளுக்குள்ளே போகிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. அதனால் நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா, நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நல்ல வரைச்சக்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் பெஸ்ட்டு, அதுவும் கருப்பட்டி நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. 2 ஸ்பூன் வாயில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சதுலேருந்து 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் நல்லா காரியல் பண்ணிவிட்டு அது விழுந்தோம்னா அது பயங்கர டாக்ஸிக்கானது. நீங்கள் அதுக்கு நாய்க்கோ கோழிக்கோ வச்சிங்கன்னா உடனே சைனைடு மாதிரி இறந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல் டாக்ஸிக்கை நம்ம உடம்புலேருந்து டெய்லி ரிமூவ் பண்ணுறதுனால நிறைய டிசீஸ் க்யூர் ஆகும். முக்கியமாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, ஐசைட் ப்ராப்ளம் இருக்குங்க, ஏர்பால் இருக்குங்க, எல்லாமே க்யூர் ஆகும். 40 டிசீஸ்க்கு மேலே க்யூர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.